இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் தான். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆனால் 2 பேரும் ஒரு வாரமாக பேசலை. சரி, இப்போ ஒரு கொஷின், இதில் யார் ஜெயித்தாங்க? கண்டிப்பாக யாருமே இல்லைங்க. அவங்களோட அவங்களோட உறவு தான் தோற்று போச்சுன்னு சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. ஒரு ஃப்ரெண்டு வந்து 65 வயசில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். நல்ல வீடு வச்சுருக்காரு, நல்ல சேவிங் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க அண்ணன் தம்பி கூட 15 வருஷமாக பேசலை. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு நிலப்பிரச்சனை தான். ஸோ இப்படி தான் பல இடத்துல, பல வீட்டில் இப்படி தான் பிரச்சனை இருக்குது. சரி, இப்போது கொஷின், இப்போ நிலத்தை அவர் ஜெயிச்சிட்டாரா இல்லை வாழ்க்கையை ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஷின் மார்க்கு தான். ஸோ அதுக்கு ஆன்சர் இருக்குது. எண்டில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு மேரேஜ் எடுத்துக்கோங்க. 90% ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குங்க. மணி பிரச்சனை பெருசாக இருக்கும். எக்கனாமிக் இஷ்யூ பெருசாக இருக்கும். அப்போது இப்போ பிரச்சனை இதனாலேயானா இல்லை. அவங்கக்கிட்ட 2 பேருக்கும் அந்த லவ் இல்லைங்க. சரி, இப்போ பிரச்சனை இந்த லவ்னாலேயானா கிடையாது. என்ன தெரியுமா பிரச்சனை? நான் தான் கரெக்டு, நீ தப்பு அப்படிங்கிற இந்த காரணம் தாங்க மெயின் ரீசன். இதே நீங்கள் ஒரு அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மகன் வந்து தப்பு பண்ணுறான், சன்னு மிஸ்டேக் பண்ணுறான், அப்பா கரெக்ட் பண்ணுறாரு. சன்னு ராங்கு தான், ஆனால் அப்பா சொன்னாங்க சரி பரவாயில்ல வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பா மகன் உறவு வந்து சேவ் ஆகிடும். இதே ஆப்போசிட்டாக அப்பா ரியாக்ட் பண்ணனா கண்டிப்பாக அவங்க சன்னு அப்பாவை ஒரு சின்னதாக ஒரு வெறுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஒரு இனிஷியேட்டிவ் நடந்திருக்கும் அந்த இடத்துல. சரி, இப்போ ஆர்குமெண்ட் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அது மேட்ரு கிடையாது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை லாஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஆர்குமெண்ட்டை சரி விட்டுருங்க. அது நீ ஆர்குமெண்ட்டே பண்ணாமல் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பு சேவ் ஆகும். ஸோ நீங்கள் 2 எதில் சேவ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பை தான் சேவ் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சரியாக இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல குடும்பம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பிங்க நிறைய பேர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, இவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன தெரியுமா ரீசனு? மணி ரீசனே கிடையாதுங்க. வந்து ஈகோ தாங்க மெயின் ரீசன். அதாவது இதில் 2 வெரைட்டி இருக்குது. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, அது ஒன்று இருக்குது. ஆனால் ஹாப்பியாக இருக்கீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக இருக்கிறப்போ உங்களோட ஈகோவை டச் பண்ணும், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பு க்ளோஸ் ஆகிடும், ரிஸ்க் ஆகிடும். இதே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா பீஸ், ரொம்ப அன்பு இருக்கும் அந்த இடத்துல. லாங் டேர்ம் நீங்கள் வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை எடுத்துகிட்டு போகலாம், கண்டினியூ பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியா, யார் சரி இதில் உங்கள் 2 பேர்த்தில் அப்படின்னு சத்தியமாக யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் கடைசி காலத்து வரைக்கும் யார் கூட இருந்தாங்க அப்படின்னு தாங்க கேட்பாங்க. அப்படின்னு தான் நீங்களும் நினைப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. சில நேரத்தில் நம்ம தோற்ற மாதிரி நடிக்கிறது கூட ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ பீயிங் ஹாப்பி இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹாப்பியாக இருக்கிறது. நீங்கள் கரெக்டாக இருக்கிறத விட ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சால், உங்களுக்கு முதல்ல புரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அதை உங்கள் ஃபேமிலியில் ஸ்ப்ரெட் பண்ணி ஹாப்பினஸை கொண்டாட முடியும். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுன்னு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.